இப்போ காமராஜர் எல்லோரும் பெருமையாக பேசுவாங்க. ட்ரெயின் கேட் போட்டாங்களாம், காமராஜர் நின்றுருக்கார் இறங்கி. அப்போ இப்போல்லாம் நீங்களாம் வாட்ஸ்அப் இருக்குது, இறங்கினா ஆராசை போகிறான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ காமராஜர் யாருன்னு தெரியாது. ஒருத்தன் கோவணம் கட்டிட்டு கையில் தொரட்டு வச்சுட்டு ஒரு 10 ஆட்டோ வச்சு மெச்சிட்டு இருக்கான். ஒரு ட்ரெயின் போகிறதுக்காக இறங்கணும். அப்போல்லாம் அவ்வளோ செக்யூரிட்டிலாம் கிடையாது இல்லை. அப்போல்லாம் ரொம்ப எல்லாருமே நல்லா வராங்க, யார் கையும் குண்டுலாம் இல்லை, இவ்வளோ செக்யூரிட்டிலாம் கிடையாது. தம்பிங்க வா, என் ஸ்கூல் போலியான்னு கேட்டு பள்ளிக்கூடம் போலியான்னாரு. காமராஜர் அந்த பையனுக்கு தெரியல. நல்லா வந்துட்டேயா வெயிட்டிங் எழுதி கட்டிக்கிட்டு. நான் பள்ளிக்கூடம் போனால் எங்கள் அப்பா யார் சோறு போடுவான், எனக்கு யார் சோறு போடுவான். உடனே கேட்டிருக்காரு, தம்பி சோறு போட்டால் படிப்பேன்னு. நல்லா கூட போட்டுருப்பா நீ போப்பான்ட்டான். அவன் போயிட்டான், இவருக்குள்ளே அவர் போயிட்டான். போய் கோட்டைக்கு வந்தார், டிஸ்கஸ் பண்ணார். ஆஃபீஸ்லாம் முடியவே முடியாது நாங்கள். அதற்கு பிறகு மதியத்திலிருந்து கொண்டு வந்தார் அவர். அதே மாதிரி கலைஞர்கிட்ட 89 முதலமைச்சர் அதிகம் படிக்காத பழனி சட்டமன்ற உறுப்பினர் பேர் எனக்கு சக்குன்னு வரல. அவர் என்ன பண்ணார், உழுதவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சலைங்க. கலைஞர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, விவசாயிகள்லாம் ஃப்ரீ கரண்ட் கொடுங்க, இலவச கரண்ட் கொடுங்கன்னார். ஒரே சத்தம், லூஸாக உட்காரின்ட்டாங்க. ஃப்ரீ கரண்ட் எப்படி கொடுக்க முடியும்? அப்போல்லாம் 1ஆம் ஃபீஸ் கட்டி பிடிக்கிடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1ஆம் போய் பணம் கட்டணும், இல்லைனா ஃபீஸ் கட்டி பிடிக்கிறோம். நிறைஞ்சு நிற்கும் கதிர், கட்ட முடியாது. அண்டா குண்டாலாம் அடகு வைப்பாங்க. நான் நேராக பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் கிராமத்தில். எல்லாரும் எள்ளி நகை ஆடினார்கள், சிரித்தார்கள். கலைஞர் மட்டும் சிந்திக்க ஆரம்பித்தார். இதை கொடுத்தா என்னன்னார், எவ்வளோ ஒரு நட்டன்னார். சிந்தித்து 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 யாரும் எதிர்பார்க்காத நம் இந்தியாவிலேயே முதலாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் கலைஞர்.